இது பார்த்திங்கன்னா நம்மளோடது பிக் ஃபார்ம். இது பிக் பார்த்திங்கன்னா நம்மளது வந்து பெரிய பன்னி ஒன்று இருக்குது. அந்த பிக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 35 குட்டி போட்டிருக்கு. இதில் வந்து 10 குட்டி, இதில் ஒரு 10 குட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அதோடது தான். இந்த 10 குட்டியும் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃபுட்டு வேஸ்டேஜ் தான் கொடுக்குறோம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்குது, நம்ம டெய்லி நீட்டாக இதை வாஷ் பண்ணுறோம். இதில் இருக்கிற 5 குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னியோட தான். அந்த பெரிய பன்னி சொன்னல வளர்க்குறோம் இல்லையா, அந்த பெரிய பன்னியோட குட்டிங்க தான் இதுவும், இந்த 5 குட்டியும். இப்போ நம்ம இந்த வேலை எடுக்கிறதுனால, நம்ம ஷெட் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால, ஈஸி ஷெட் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால இது இப்போ நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இது கரெக்ட் டைம் நம்ம வந்து ஃபுட் கொடுக்கணும், சாப்பாடு இது கரெக்ட் டைம் கொடுத்தா தான். அதனால் இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாத்தையும் சேல் பண்ணிடுறோம். சேல் பண்ணிவிட்டு வேணுன்னும் போது நம்ம வாங்கிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், பன்னியெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக ஆக்டிவாக இருக்குது. நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஃபுட் கொடுக்கும்போது அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுக்கு இதில் பெருசாலாம் ஒர்க் இல்லை. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 1/2 hour மட்டும்தான். காலையில் கொடுக்குற நம்ம ஃபுட்டு வந்து ஹெவியாக கொடுத்துறதுனால அது இருக்கிறத வந்து நல்லா சாப்பிட்டு அது பாட்டுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, அமைதியாக படுத்துரும். ஆள் நம்ம யாராவது போனால் மட்டும்தான் அது ஆக்டிவாக கத்தும். பசிக்கிறதுக்காக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்மக்கிட்ட கத்தும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து கலர் பிக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம் பன்னி இது. அந்த குட்டி பன்னிங்க பார்த்திங்கன்னா 3 மாதம் முடிஞ்சு 4 மாதம் கம்ப்ளீட் ஆக போகுது. பிக் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் தான், லாஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் நம்மளால இப்போ அந்த ஒர்க்னால அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதை நம்ம சேல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.